வணக்கம் மக்களே, ஹோம் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக நம்ம கொய்யா செடி வளர்க்கலாம். ஒரு சில பேர் மாடி தோட்டத்தில் கொய்யா செடி வாங்கி வச்சுட்டு கொய்யாக்காய் இந்த அளவுக்கு பிஞ்சு எடுக்க மாட்டேங்குது, நான் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு க்ரோத்தே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த தொட்டியில் நம்ம இந்த கொய்யா செடி வச்சுருக்கோமோ அது 2 பக்கம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 20 டேஸ்க்கு ஒன் டைம் இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரத்தை நம்ம ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். இந்த மண்புழு உரம் மட்டும் கிடையாதுங்க, இது கூட நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்டு, வாழைப்பழத்தோல், இது எல்லாமே நம்ம டைரெக்டாகவும் இந்த மண்ணில் போட்டு புதைச்சிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டப்பாவில் தனியாக அதை ஸ்டோர் பண்ணி கொஞ்சோண்டு மண் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 or 6 டேஸில் உங்களுக்கு அந்த உரம் தயாராகிடும். அதையும் நீங்கள் டைரெக்டாக அதை கொடுத்துட்டு வரலாம் அந்த செடிக்கு. இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நாங்கள் ரெகுலராக அதை பண்ணிட்டு வரதால எங்களுக்கு இந்த அளவுக்கு பிஞ்சு எடுத்துருக்கு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 மந்தில் எனக்கு இது எல்லாமே அறுவடைக்கு தயாராகிடும். நம்ம வீட்டில் நம்ம வளர்த்து அந்த பழத்தை சாப்பிட்ற அந்த சுகமே தனி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.